வாங்க வாங்க. ஏய் இங்க பிடிங்க. ஏய் பிடிங்க பிடிங்க. நில்லுங்க. எங்க பிடிங்க. ஏய் ஓடாத ஓடாத. ஓடி பிடிங்க. பாத்துமா. பெரிய ராஜவம்சம். எங்க அப்பா விரல சச்சா அரசாங்கமே ஆடும். அவரையும் மதிக்க மாட்டீங்களா? இளவரசியா இளவரசி. அங்கேயே எவன் கூடயாவது ஓடி போயிடுவான்னு பார்த்தா வந்து தொலைச்சிட்டா. அடிப்பாவி வந்துட்டாலே. ஐயோ ஆண்டாளு, என் செல்ல குட்டி இல்ல, என் பட்டு குட்டி இல்ல. ஆண்டாளு, ஐசு வரா, நான் மேல போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவ வந்து கேட்டா அம்மா இல்லன்னு சொல்லிடு. ஆண்டாளு, அம்மா உனக்கு பால் பாயசம் வச்சு தரேன். சமத்து. வா சரசே. என்னனே வெளியில கிளம்பிட்டியா? ஆமா சரசே, நம்ம ரத்தனத்தை போய் பாத்துட்டு வரணும். சரி, இந்த குத்தக பணத்தை பிடி. ஏமா நிலம் ஒண்ணுது. அதெல்லாம் சரசே. ஆட இது வெறும் காசு நினைச்சியானே? என் புருஷனோட கௌரவம். இப்ப அவரு உசுரோட இருந்தா தருவார்ல. புடினே. ஆட புடினே. நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? அடி ஆத்தாடி ஆண்டாளு, படிக்கிறியாக்கும்? ஆமா, பயாலஜி. ஆமா, வெளியில மருமவன் செருப்ப காணுமே. இன்னும் வரல. வெளியில பேருக்காக போல இருக்கு. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். நீ படித்தா. அத்த அத்த அத்த. ஏ ஆண்டாள், அத்தை எங்க? அம்மாவா? சொல்ல போறியா இல்லையா இப்போ? அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கா? ஆண்டாளு, பெத்த தாயை எப்படி காட்டி கொடுத்துட்டியடி? காட்டி கொடுத்துட்டியடி நீ? இங்க 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 இங்க. ஜெயலட்சுமி, இரு என்னாச்சு? ஐஸ்வரா ஐஸ்வரா வரட்டும், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். உங்க அண்ணன் ரூம் எல்லாம் இங்க வரமாட்டா. நீ சொல்லாத, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஏன் இருக்க பயமே? சரி சரி சரி. ஷோப்னா 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 ஷோப்னா. அத்தை கோயில்ல இருந்து எத்தனை மணிக்கு வருவாங்க? எங்க அம்மாவை எதுக்கு நீ தேடிக்கிட்டு இருக்க? அத்தைய சும்மா பாக்கணும் தான். அப்படியா? 5 மணிக்கு அப்புறம் நீ பாத்துக்க. சரி, ஓகே. அத்தை அத்தை அத்தை. இங்க தானே சொன்னா, ஆளை காணோம். ஐயோ, பின்வாசல் வந்துருச்சு. இனி இந்த வீட்ல நான் இங்க ஒளிவேன். பூபேந்திர பூபேந்திர, அம்மா இங்க ஒளிஞ்சுக்கிறேன். நீ யார்கிட்டயும் காட்டி கொடுத்துறாத. ஆமா, உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து 200 ரூபாய் அதிகமா தருவேன். அம்மா, காசுக்காக வேலை செய்யறேன். 6 வயசுல இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துவேன். 24 வருஷமா உன் கையால சோறு வாங்கி திங்கிறேன். உங்களை காப்பாத்தாம வேற யாரமா காப்பாத்த போறேன்? போகமா போகமா. ஆண்டாளு, பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. அப்பா கிட்ட சொல்லி வந்து எடுத்துட்டு போக சொல்லுமா. பூவேந்திர அண்ணா, என் அத்தை எங்கன்னு பாத்தீங்களா? என்ன பார்த்தா எப்படிமா தெரியுது உனக்கு? மூட்டைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மூட்டை மூட்டையா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? உங்க அத்தைய காணோம்னா நீ போய் தொலைவுமா. நான் யாரையும் பார்க்கல, நான் யாரையும் காட்டி கொடுக்கவும் மாட்டேன். அத்தை ஐசு,
விட்டுருங்கடி, வலிக்குண்டி எனக்கு ஊசி. விடுங்கடி. ஐசு, நீ நல்ல பிள்ளைல, அத்தைக்கு ஊசி வேணாண்டா, ரொம்ப வலிக்கும். அத்தை, நீங்க சுகர் பேஷண்ட் இல்லையா? டெய்லியும் இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். கை கட்டு. ஐசு வேணாமா? ஐயோ, ரொம்ப வலிக்குமா? ஐயோ, விடுமா. காமிங்க. ஐயோ, வலிக்காம போடு. ஐயோ, விடுங்கடி என்ன, விடுங்கடி. என்னம்மா என்னாச்சு? டேய் கார்த்தி, இவ தினம் தினம் ஊசியை போட்டு போட்டு என் கையெல்லாம் வலிக்குதுடா. ஏய் என்ன நீ டாக்டரா வேண, அப்புறம் நர்ஸுன்னு, இப்ப என்ன ஆஸ்பத்திரி ஆயாவோட கேவலமா ஊசி போடுற? ஆ? நான் ஒண்ணும் அப்படி எல்லாம். ஆ? ஆ? சோபனா மொச, இவ கூட மட்டும் நீங்க 2 பேரும் கூட்டு சேராதீங்க. அண்ணன் சொல்றது கேட்கணும் என்ன? ம், சேர்ந்த மாதிரி 3 வார்த்தை பேசுறதுக்கு 4 நாள் ஆகுது பாத்தியா? ஆனா இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். சோபனா, ஒன்ன விட படபட படப்படன்னு இங்கிலீஷ்ல லா பாயிண்டா எடுத்து பேசுறாமா. அப்பா, மிரண்டுட்டேன் தெரியும்ல. ஓ பரவாயில்லையே, பட்டு பட்டுன்னு பாயிண்டா எடுத்து விட்டுருக்க. அண்ணி, நாமளா எதுவும் பேசுறது இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மள பேச வைக்கிறாங்க. ஓ, ஒன்னு அப்படி பேச வச்சது யாரு? மிஸ்டர் ஒயிட். யாரு அந்த ஒயிட்டு? பாட்டி, நான் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கார்ல அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அப்ப கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு பாட்டி. அந்த வழியில தான் இனோவா கார் வந்துச்சு. இல்ல BMW கார் வந்துச்சு பாட்டி. அந்த கார் ஓனரே எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. அதான் அன்னிக்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். நன்றி சொன்னியா அவருக்கு? ஓ சொன்னனே, 2 times. அப்போ அத வீதியோட விட்டுட்டு வர வேண்டியதானே? அவன் ஞாபகத்தை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வர? ஆம்பளை பைய கூட பழகிறதே தப்பு. இதுல ஊர் பேர் தெரியாதவனோட பேச்சு வேறயா? வா சாப்பிட வா. எனக்கு பசிக்கல. கொஞ்சண்டா கண்ணு, எனக்காக. உங்களுக்காகவா? அத்த, உங்க அன்புக்காக தான் 22 பணியாரத்தை முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுக்கு மேலாம் நம்மளால முடியாதப்பா. ஆட என்ன மர்மோனே நீங்க? உங்க வயசுக்கு ஒரு சாக்கு பணியாரத்தை ஒத்தாள திங்கணும். நீங்க என்னன்னா நோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா ஈட்டு கேக்கிட்டு. அத்த சொன்ன கேளுங்க அத்த. சாப்பிடுங்க மர்மோனே. ஆட என்ன மர்மோனே நீங்க? அத்த நல்லா சொன்ன கேளுங்க. சாப்பிட வேண்டாமா? அம்புட்ட எப்படி திங்க? துரை சாப்பிட்டு முடிச்சிட்டாரா இல்ல நேரம் ஆகுமா? அண்ணே, இப்பதான் சாப்பிடுறான். என்னவா இப்போ? கடைக்கு அடிச்சு உடனே துரத்தி விட்டுருமா? இவ ஒருத்தி. துரை கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ மோன்ட்ட பேசுற மாதிரியே பேசுற. ஓ அடிமேட்ட பேசுற மாதிரி பேசுற. சரசே, நான் அவங்கிட்டயும் வேணும்லாம் சண்டைக்கு போறேன். சண்டையா? யார்கிட்ட போட்ட? எதுக்கு சண்டை போட்ட? ஏமா ஏமா டேக்க போற? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அது நம்ம கடையை மறிச்சு அவன் பேனர் வச்சான், வேணான்னு சொன்னேன். இது தப்பா? வேண்டான்னு பொறுமையா சொன்னிய. பொறுமையாவா? அதுவும் அந்த கார்த்தியா? நல்லா சொன்னீங்க. அவன்லாம் நிச்சயமா சொல்லிருக்க மாட்டான் இல்லன? ஜோதி அப்பா, அவ கேட்டதாப்பா சொல்றா. இந்த ஊர்ல பஞ்சம் முழைக்க வந்தவனுங்க இந்த ஊரே அவனுங்க தான் இந்த மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 10 குறைக்கு எல்லாரும் சட்டையை வர பிடிச்சிட்டான். அப்பா, அவன் ரொம்ப பொறுக்கி பையன்பா. படிக்கிறப்பவே ரவுடித்தனம் பண்ணுவான். இப்ப கேட்கணுமா? ரொம்ப கெட்டவன். வேணும்னே அண்ணன்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். ஜோதி, நமக்கு தெரியாதவங்களை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. யாருக்கு? எனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் என்ன வெளியூர்ல படிக்க வச்சீங்க. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அவனை பத்தி அதிகமா தெரியும். ஊர் பைய பத்தி உனக்கு என்ன கவலை? நீ போய் ரெஸ்ட் எடு. பாட்டி, அவன் எங்க அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கான். அது பெரியவங்க பஞ்சாயத்து. நீ சின்ன பொண்ணா லட்சணமா நடந்துக்க. சின்ன பிள்ளையா இருக்கிற வயசெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஓ, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுமோ?
அப்ப பிரிஞ்சு கிடக்கிற 2 குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைங்க பாப்போம். பகையாவது அழியும்ல. எந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு? நீ என்னனே, நாமெல்லாம் ஒண்ணு மண்ணாதானே இருக்கோம். சரசே, என்ன மதனி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆ? என்ன மதனிக்கு புதுசா கண்ணுல இருந்து கண்ணீரெல்லாம் வருது? அண்ணன் மவ ஜோதி ஊர்ல இருந்து வாரால, அது மூலியமா பிச்சிட்டு போன குடும்பத்தை ஒன்னா சேர்த்துடலான்னு நினைக்காவ போல இருக்கு. என்னது ஜோதியா? அத்த, என்னையெல்லாம் கற்பனையில கூட அவ கூட சேர்த்து வச்சு பார்க்காதீங்க. வேணா கொலை பண்ற மாதிரி வேணா நினைச்சு பாருங்க. ஏன் அப்படி என்ன கோவம் அந்த கார்த்தி மேல? என்ன கோவமா? வெறுப்பு. இந்த மாதிரி யாரையும் நான் வெறுத்ததே இல்ல. அவெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாத நீ. அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான் அவன். சீக்கிரம்டா கார்த்தி, எக்ஸாமுக்கு பெல் அடிச்சிட்டாங்கடா. இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகுறோம், கலெக்டர் ஆகுறோம்டா. போன வருஷம் நான் மாட்டி விட்டல, இந்த வருஷம் நீ மாட்ட போற. இந்த ஸ்கூலை விட்டே ஓட போற. என்னடா கீழே பாரு. டீச்சர் கிட்ட சொல்லவா? ஏதாவது சொன்னா உன்னை குத்திடுவேன். அத ஒழுங்கா எடுத்து கொடு சீக்கிரமா. இந்த வருஷமும் நீ மாட்டணுமா? மிஸ் ஜோதி பிட் அடிக்கிறா. இல்ல மிஸ், அவன் தான் பிட் அடிக்கிறான். சத்தியமா இல்ல மிஸ், நீங்க வேணா வாங்கி செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா மிஸ்? இது 5வது புக்கு தான். நீ தான் விட்டு அடிச்சிருக்க. சத்தியமா இல்ல மிஸ். மாட்னியா? பொய் சொல்லாத. டீச்சர் வராங்கடா. வாத்தியார் புள்ள மக்கா இருப்பாங்க, வக்கீல் புள்ள அதை விட மக்கா இருப்பா போல.
மாட்னால என்னையா மாட்டி விட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ம். ம். அப்ப கடவுளே, இந்த ஜன்மத்துல அவ முகத்துல நான் முழிக்கவே கூடாது. ஐயோ ஐயோ டைம் வேற ஆயிடுச்சே. வா வா வா, எல்லாம் இறங்கி வா. வா வெளியே வா, சீக்கிரம் வா. இந்த கல்யாணத்துக்கு வந்து சீக்கிரம் வா. உனக்கு தரையா சொல்லுமா? வா. சபா, ஐயோ. யார் வீடு இது? உங்க 4 பேர்ல ஒருத்தி வீடு தான். வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நோ மோர் எக்ஸ்கியூசஸ். கிளம்பு. மச நிக்காதீங்க, வாங்க வாங்கன்ற போங்க உள்ள. ஒருத்தி போக மிச்சம் 3 பேரை வீடு போய் சேர வேணாமா? போங்க. நீ தானே அதிகமா கேள்வி கேட்ட. வா. குட் ஆஃப்டர்நூன் சார். பாட்டி மேடம், குட் ஆஃப்டர்நூன் பாட்டி மேடம். யாரு இவங்கலாம்? இவங்கள எதுக்கு கூட்டு வந்திருக்க? குட் ஆஃப்டர்நூன் அம்மா மேடம். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். சார், உங்ககிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ண 10வது நிமிஷம் நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் சிறப்பா முடிக்கணும்னா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும் சார். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். ஏர்போர்ட்டுக்கு போற அவசரத்துல உங்க பொண்ணோட போட்டோவையும் போன் நம்பரையும் வாங்க மறந்துட்டேன் சார். சோ ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ஜோதியும் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் சார். இதுல உங்க ஜோதி யாருன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்த ஜோதி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சார். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார், நானே உங்களுக்கு ஜூனியர் தான். எனக்கு எதுக்கு சார் இன்னொரு ஜூனியர்? ஏய், இவ என் பொண்ணு ஜோதி. ஜோதி. ஏன் சார் பெங்களூரு ஜோதி BABL? உங்க பொண்ணு அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏன்பா, இவங்க தான் உங்க ஜூனியரா? 19 வருஷமா என்கிட்ட ஜூனியரா இருந்தானே செல்லப்பா, அவனோட பொண்ணு. ஹாய் மேடம், ஐ மாரிக்குழந்தை BABL யூனிவர்சிட்டி. அதெல்லாம் அப்புறம். முதல்ல இதுகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வா. சரிங்க பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ அம்மா மேடம். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்து போச்சு. உங்க சொந்த சகோதரியா நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆட்டோ ஃபேர் கொடுத்து எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். வாங்க, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி, போங்க வாங்க, போங்க போங்க, வெளியே போங்க. யோ, நீ என்னையா தலையை சொரிஞ்சிட்டீங்க நிக்கிற? அது வந்து பாட்டி மேடம், நான் சொல்றேன். நான் வரும்போது வாசல்ல நின்னு நமக்காரே விரிச்சு வச்சு பாத்துட்டு இருந்தாரு. பேர் என்னன்னு கேட்டேன், பரஞ்சோதின்னு சொன்னாரு. பேர்ல தான் ஜோதி இருக்குல்ல, அதான் அவரையும் அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க வாங்க. ஏய், அவன் இந்த வீட்டு தோட்டக்காரன். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது பாட்டி. ஆனா தோட்டக்காரனா தோட்ட வேலையை மட்டும் பார்க்கணும். என்ன போற வர காரெல்லாம் விரிச்சு வச்சு பார்க்க கூடாது. ஏதோ நானாருக்கு போய் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுவே வேற யாராவது வந்தா என்ன ஆயிருக்கும்? வயசான காலத்துல எல்லாம் தேவையா? இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பாட்டி. ஜெயராமா,
ஊருக்கு வந்த முத நாளே புள்ள முகஞ்சொலிக்க வேணான்னு தான் நான் எதுவும் பேசாம இருந்தேன். அவ குழந்தம்மா. 18 வயசு தாண்டின எந்த பொம்பளை பிள்ளையும் குழந்தை இல்லை. எத்தனை மணிக்கு வர வேண்டியவ ஊரை சுத்திட்டு எத்தனை மணிக்கு வந்திருக்கா? ரொம்ப வருஷம் கழிச்சு ஊரை பாக்குறது சந்தோஷம் தானம்மா. நான் அவளை குறை எதுவும் சொல்லலையா, சூதானமா இருந்துக்கோன்னு சொல்றேன். ஏற்கனவே ஒருத்தி நம்ம பரம்பரை மானத்தையே வாங்கிட்டா. என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா. பொம்பளை மனசு வேதாளத்தை விட கடுமையா தாவும்யா. நானும் தான் நம்பினேன். ஜெயலட்சுமி தான் என் கொலை விளக்குன்னு ஊத்தாடினேன். முதுகுல வலுவான கத்திய சொருகிவிட்டா. ஜோதி வேறம்மா. அவ எப்பவும் தடுமாறவும் மாட்டா, தடம் மாறவும் மாட்டா. ரொம்ப நம்புறையா? நம்ம புள்ள நம்ம உசுருல பாதி. அதை நம்பாம வேற யாரம்மா நம்புறது? கௌரவம் உசுருக்கு மேலையா. ஏற்கனவே ஒருத்தியால நான் நடப்போனமா தெரியுறேன். மறுபடியும் இன்னொருத்தியால இந்த அசிங்கம் நடந்துடக்கூடாது. நடக்காதம்மா. நடந்துட்டா சோறு ஊட்டின என் கையால நானே கழுத்தறுத்து போட்டுருவேன்.